Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில். யோவான் அதிகாரம் 1. கேள்வி 24. இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவர் யார்? பதில் யோவான். கேள்வி 25. யோவானுக்கு முன் இருந்து அவருக்கு பின் வருகிறவர் யார்? பதில் இயேசு. கேள்வி 26. இயேசு யாரைக் காட்டிலும் மேன்மை உள்ளவர்? பதில் யோவான். கேள்வி 27. எதனால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்? பதில் இயேசுவினுடைய பரிபூரணத்தினால். கேள்வி 28. நியாய பிரமாணம் யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது? பதில் மோசே. கேள்வி 29. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது எது? பதில் கிருபை, சத்தியம். கேள்வி 30. யாரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை? பதில் தேவன். கேள்வி 31. தேவனை வெளிப்படுத்தியவர் யார்? பதில் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். கேள்வி 32. எருசலேமில் இருந்து யூதர்கள் யாரை யோவானிடத்தில் அனுப்பினார்கள்? பதில் ஆசாரியர், லேவியர். கேள்வி 33. நீர் யார் என்று யோவானிடம் கேட்டது யார்? பதில் ஆசாரியர், லேவியர். கேள்வி 34. யார் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று கூறினார்? பதில் யோவான். கேள்வி 35. கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லிய தீர்க்கதரிசி யார்? பதில் ஏசாயா. கேள்வி 36. அனுப்பப்பட்டவர்கள் யார்? பதில் பரிசேயர். கேள்வி 37. ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுப்பவன் யார்? பதில் யோவான். கேள்வி 38. பரிசேயர் யோவானிடம் என்ன கேட்டார்கள்? பதில் நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல, ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். கேள்வி 39. எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் அவர் யார்? பதில் இயேசு. கேள்வி 40. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த இடம்? பதில் யோர்தானுக்கு அக்கரையில் பெத்தாபரா. கேள்வி 41. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் யார்? பதில் தேவ ஆட்டுக்குட்டி. கேள்வி 42. எதனால் யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்ததாக கூறினான்? பதில் இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக. கேள்வி 43. யோவான் சாட்சியாக சொன்னது என்ன?
பதில்: ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்திறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். கேள்வி 44. இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவுக்கு பின் எத்தனை பேர் சென்றார்கள்? பதில்: யோவானுடைய சீஷரில் இருந்த 2 பேர். கேள்வி 45. என்ன தேடுகிறீர்கள் என்று யார் யாரிடம் கேட்டார்? பதில்: இயேசு அந்த சீஷர்களிடம். நன்றி நண்பர்களே, இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's word.